வணக்கம். அக்டோபர் மாதம் 26, 2025 முதல் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். தற்பொழுது கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரம் பெற்று சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையை பெறுகிறார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் செவ்வாய் துலாம் ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இவற்றிலே சூரியன் துலாம் ராசியிலே நீச்சம் பெறுகிறார். செவ்வாய் பகவானாகப்பட்டவர் இவ்வாரத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுவது மட்டுமல்லாமல் குருவோடைய 5ஆம் பார்வையும் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு. புதன் பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கின்றார். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று வாரத்தின் முதல் நாள் அவ்வாறாக பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரத்தில் பகல் பொழுது ஒரு 2 மணி வரை இருக்கின்றார். அதன் பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட சனிக்கிழமை நவம்பர் 1, 2025 கும்பராசியிலே சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, இந்த 3 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகின்றார்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை அற்புதமான அமைப்பு என்னவெனில், குருவோடைய நட்சத்திரத்தில் 4 கிரகங்கள் இருக்கின்றார்கள். குருவும் அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றார். மேலும் சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் போன்றவர்களும் குருவோடி நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கின்றார். ராகுவாகப்பட்டவரும் சனிவாகப்பட்டவரும் பூரட்டாதில் இருக்கின்றார்கள். குருவோ தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் அற்புதமான அமைப்பு. கேதுவாகப்பட்டவர் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறார். எனவே 5 கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற அற்புதமான வாரம் இந்த வாரம். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரத்தில் உங்களுக்கு வளர்பறையாக இருப்பதும், அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் சஞ்சாரம் செய்கின்ற வாரமாக இவ்வாரத்தில் வருவதும், சந்திரன் குருவோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் பெறுகின்ற ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருப்பது சிறப்பானது. ராசிக்கதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். 27ஆம் தேதி அன்று 8ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக செவ்வாய் 7இல் இருப்பதும் 8இல் இருப்பதும் நன்மையை தருவது அல்ல. ஆனால் 7இல் இருக்கின்ற பொழுது உங்கள் ராசியை பார்ப்பார், தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி அன்று ராசிக்கு 8க்கு செல்கின்றார். பொதுவாக 8இல் அட்டமத்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. எந்த கிரகமும் அட்டமத்தில் அமர்வது சிறப்பல்ல. புதனை தவிர்த்து சந்திரன் அமர்ந்தால் அதுவே சந்திராஷ்டமம், சனி அமர்ந்தால் அதுவே அஷ்டம சனி. அவ்வாறு பார்க்கின்றபடி செவ்வாய் 8க்கு வருகிறார் என்று கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் பொதுவாக செவ்வாய் 8இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலனில் மிகவும் முக்கியம் கோச்சார வேதை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். இங்கு செவ்வாய் 8க்கு வந்தாலும் 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் உங்களுக்கு செவ்வாய் 8க்கு வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் செவ்வாய் 8க்கு வருகின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு
அவர் 11ஆம் இடம் என்கின்ற கும்பராசியை 4ஆம் பார்வையாக பார்ப்பார். அது நல்லது. அவ்வாறு பார்க்கின்றவர் 4ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பது அந்த வீடு பலம் பெறும். அதே சமயத்தில் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ரிஷபத்தை, கோபத்தை கொடுப்பார். பொதுவாக நீங்களே ஒரு கோபக்காரர், எந்த விஷயத்திலும் துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதும் இயற்கையாக தட்டென்று கோபம் வந்துவிடும். இப்பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரே, குடும்பஸ்தானம் அல்லவா, வாக்குஸ்தானம் அல்லவா. எனவே வார்த்தையிலே கோபம் வரும். அது எப்பொழுதும் நமக்கு சத்ரு. பதறிய காரியம் சிதறும் என்போம். இந்த நேரத்தில் பதற்றமும் வரும். ஆனாலும் பாதிப்பில்லை என்பது ஒருபுறம். இங்கு கோபம் என்பதும் பாதிப்பு என்பதும் வேறு வேறு. அது வேறு திசை, இது வேறு திசை. ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்பத்தில் வார்த்தையிலே கோபம் வருவதனால் உங்களுடைய அன்புக்குரியவரிடம் சற்று மன சஞ்சலங்களும் கோபங்களும் காட்டுவீர்கள். அவற்றினால் அவர்கள் கவலை கொள்வார்கள் அல்லது உங்களுக்கு எதிர்த்தரப்பாக செயல்படுவார்கள். எனவே இத்தருணத்தில் உங்களுக்கு செவ்வாய் 8க்கு வந்தாலும் பாதிப்பில்லை என்றாலும் கோபம் வரும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் ஒருபுறம் நீங்கள் ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். ஜோதிடத்தில் 9 கோள்கள் தான், 12 ராசிகள் தான். இப்பொழுது 8க்கு செவ்வாய் வந்தாலும் யோகாதிபதியான குருவோடைய 5ஆம் பார்வை செவ்வாயின் மீது இருக்கிறதே, அது ஒரு நல்ல விஷயம்தானே. செவ்வாயை குரு பார்ப்பது, குருவை செவ்வாய் பார்ப்பது என்பதாம் குருமங்கள யோகம். இங்கு குருமங்கள யோகமும் ஏற்படுகிறது. இங்கு நான் கூறுவது கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் 8ல் செவ்வாய் அமர்ந்து குருவுடைய பார்வை பெறுவதனால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார உயர்வு. அதே சமயத்தில் பாதிப்பும் இருக்கிற 7லே சூரியன் இருப்பதால் பாதிப்பில்லை. எனவே 8ல் செவ்வாய் வந்தாலும் குருவுடைய பார்வையில் திடீர் பொருளாதார உயர்வு இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் சந்திரன் சாதகமாக இருக்கின்ற அமைப்பு. வரவுகள் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது பலமானது. எனவே வரவுகள் நன்றாக இருக்கும். 7 பாதிப்பு இல்லை. 11 கிரகம் இருப்பார். சனியும் வக்ரமாக இருக்கிறார், குருவோ பார்க்கிறார். எனவே 7 பற்றியும் கவலைப்படாதீர்கள். பொருளாதார வரவு இந்த வாரம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் கவனம் வேண்டும். கோபம் வரும். மேலதிகாரியும் பகமை வரும். 7லே சூரியன் வேறு நீச்சம். எனவே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை குடும்பம் என்று பார்க்கின்ற போது இவை தான். இந்த நேரத்தில் கோபம் வரும், அன்பை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வரவுகள் என்பது, பொருளாதார பிரச்சனைகள் என்பது எவையும் இல்லை என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம், 6ல் சுக்கிரன் இருக்கிறார். உடல் நலத்தில் சளி பிரச்சனைகள் இருக்கும். 6ல் சுக்கிரன் இருக்கின்ற நிலை, அவரும் நீச்சம் பெற்று இருக்கின்றார். ஆகையால் இந்த நேரத்தில் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதே சமயத்தில் குளிர்ந்த பானங்கள் அவை உருவது, அதை அருந்துவது என்பதை தவிர்ப்பது நல்லது. சளி பிரச்சனை, ஜுரம் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நல்லது. மேலும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் அற்புதமான பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறை கூறுங்கள் தினந்தோறும். அவை உங்களுக்கு அன்றைய நாளை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் ரிஷபத்தில் தனுசு ராசியில் இருக்கிற ரிஷபராசிக்கு அது சந்திராஷ்டமம். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலே, வேலை நாட்களிலே பெரிய முதலீடு செய்யாமல் கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள், பொதுவாக சந்திரன் 8ல் இருப்பதே சந்திராஷ்டமம். ஆனால் 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7ஆம் இடத்தில் தான் புதன் இருக்கிறாரே, ஆகையால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பில்லை. என்றாலும் வன விஷயத்தில் கவனம் வேண்டும். வரவு செலவிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை
உங்களுக்கு அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு 9க்கு வந்து குருவுடைய பார்வையை பெறுவார். ஏனென்றால் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3க்குரியவர், முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்கள் ராசியில் தான் அவர் உச்சம் பெறுவார். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் சனியுடைய பார்வையை பெறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு சனி முழுமையான யோகாதிபதி, கேந்திர கோணங்களுக்கு அதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி சுக்கிரன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது வரவுகள் நன்றாக இருக்கும். பொருளாதார உயர்வுகளை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பணம் எந்த வகையாவது உங்கள் கையில் இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் இருக்கிறார். 4க்குரிய சூரியன் 6ல் நீச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக சூரியன் 6க்குரிய இடத்தில் இருப்பது நன்மைதான். உங்களுக்கு அவர் 6ல் நீச்சம் பெறுவது, 4க்குரியவர் 6ல் நீச்சம் பெறுவது சுகஸ்தானம் 4க்குரியது. இருந்தாலும் 6லே சுக்கிரனுடைய வீட்டில் தான் சூரியன் நீச்சம் அடைகிறார் துலாம் ராசியிலே. அப்படி பார்க்கின்ற 6ல் சூரியன் பாதிப்பில்லை. இப்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்கொள்ள முடியும் என்கிற தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும். ராசிக்கு 3லே குரு உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 8, 11க்குரிய குரு இப்பொழுது 3லே உச்சம் பெற்று 11ஆம் வீடை பார்க்கிறார். மீனராசியை பார்க்கிறார். மீனராசி பலம் பெறுகின்றது. அது நல்ல விஷயம். 11ஆம் இடம் தான் பலம் பெறும், 8ஆம் இடம் பலம் பெறவில்லை. எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாளை தவிர்த்து மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ராகு 10லே இருப்பதும் பலமானது. 10ல் பாம்பு இருப்பது யோகம். அதே சமயத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க, இந்த வாரத்தில் செவ்வாய் 6ல் இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார், ராசியை பார்க்கிறார். பொதுவாக 7லே செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 7லே செவ்வாய் இருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடம் துலாம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதையவை 6ல் தான் சூரியன் இருக்கிறார். எனவே செவ்வாய் பலன் செயலற்று இருப்பார், கெடுபலங்களை செய்ய முடியாதவரால். அதுதான் வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்வான். சூரியன் தடை செய்வார் செவ்வாயோட அசுப பலன்களை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் புதிய முயற்சிகளை தைரியமாக எடுக்கலாம். சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்து இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன் வேலன் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆக இந்த வாரம் எந்த ஒரு பெரிய முயற்சியிலும் புதன் வேலன் வெள்ளி போன்ற நாட்களிலே செய்யுங்கள், வெற்றி உங்கள் பக்கம். இந்த வாரத்தை பொறுத்த வரவுகள் சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த அசுப செலவுகள், எதிர்பாராத செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. உங்களுக்கு சாதகமான வாரமே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகம் 6ல் சூரியன் இருப்பது ஓரளவுக்கு சாதகம். 7ல் செவ்வாய் வருகிறார். 7ல் செவ்வாய் வருவதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். செவ்வாயுடைய செயல் அது. 7ல் ஆட்சி வேறு பெறுகிறார். எனவே அதே சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற ஒரு முயற்சியில் கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள். அதே சமயத்தில் இப்பொழுது உங்களுடைய சக ஊழியரிடம் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இருக்காது. காரணம் 7க்குரியவர் செவ்வாய், அவர் 12லே 6லே இருக்கின்றார். அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. ஆனால் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதாவது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கான முயற்சியில் மற்றொரு ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு சாதகமான நல்ல விஷயமே. மொத்தத்தில் இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிகளிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் எந்த விதத்திலும் குறைபாடுகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியம் 6லே சூரியன் இருப்பது தற்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 27ஆம் தேதி 6லே தான் இருக்கிறார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இப்போது நல்ல ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். சில சமயங்களிலே சனி வக்ர சனி ராசியை பார்ப்பார், மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். அதுதான் சனியுடைய பார்வை. சனி உங்களுக்கு சுபகிரகம் தான், யோகாதிபதி தான், உங்களுக்கு சுபகிரகம் தான். பொதுவாக சனி இயற்கை அசுபர். அவர் வக்ரமாக வேறு உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே நவம்பர் 28 தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுவரை சற்று மனதிலே ஒரு அழுத்தம், குழப்பம், சஞ்சலங்கள். ஏனென்றால் இது சனி இருள் கிரகம் ராசியை பார்க்கின்ற நிலை. ஆகையால் இந்த நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள், நிலத்து அதாவது செடி வளர்ப்பது இவையெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். செடி வளர்ப்பது, அதாவது வீட்டிலேயே சின்ன பூச்செடி வளர்ப்பது இவையெல்லாம் நல்ல ஒரு விஷயம். நிலங்களுக்குள்ளே மண்களுக்குரிய சம்பந்தங்கள் உங்களுக்கு கைகளை வைத்துக் கொள்வது, தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊற்றி சற்று இருப்பது ஒரு நல்ல எளிய பரிகாரம். இது உங்களுக்கு எப்பொழுதும் ரிஷப ராசிக்கு நிலம் ராசியில் பிறந்தவர்கள் செய்வதற்குரிய நல்ல ராசி அது. அதுக்கடுத்து சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றவர்கள் இந்த வாரம் லட்சுமிக்குரிய வாரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகா என்கின்ற அந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். 5லே சுக்கிரன் அநீச்சம் பெற்றிருப்பதனால் இவை செய்வது நல்லது. அவற்றின் மூலம் உங்களுடைய மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளையும் மகாவிஷ்ணுவின் அழிவுறும் அருளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், 2லே குரு உச்சம் பெற்றிருப்பதும், 4லே சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் சனியும் சுக்கிரனும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வதும் இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு. இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் மாலைக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. புதன் வியாழனும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கிறதே சந்திராஷ்டமம். 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. தனுசு ராசியில் இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த கிரகமும் இல்லை 7ஆம் இடம். எனவே சந்திராஷ்டம நாட்கள் மிகவும் பொறுமை நிதானம் காட்டுங்கள். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை சந்திரன் 8ல் இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை பெறுவதனால் பெரிய அளவில் பாதிப்பு மனசஞ்சலம் இருக்காது. ஆனால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக வருகின்றது. அக்டோபர் 27 செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வருகிறார், ஆட்சி பெறுகிறார். 6ஆம் இடத்துக்கு வருவது எதிரிகளை அடக்கக்கூடிய ஒரு வல்லமையும், கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகமும், நோய்கள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சிறப்பான சாதகமான ஒரு நிலையும் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்து அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. 10ல் யோகாதிபதியான சனி அமர்ந்து உங்களுக்கு அவர் 9க்குரிய 10ல் அமர்ந்து 9க்குரிய 10ல் அமர்ந்து 10க்குரிய பார்வையை பெறுகிறார். 10ஆம் இடத்துக்குரிய மீனத்துக்கு அதிபதியான குருவுடைய பார்வையை பெறுவதனால் அது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம். இது உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம். மேலும் சுக்கிரன் சனியும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்ள 5க்கும் 9க்கு அதிபதிகள் கோணாதிபதிகள் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இவையெல்லாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். பொருளாதார வரவுகள் இருக்கும், பிரச்சனைகள் தீரும், மன சஞ்சலங்கள் இருக்காது. இதுவரை ஜென்மகுருவால் ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சிந்தனையிலே எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதிலே முன் யோசனை இல்லாமல் அவசரமாக செயல்பட்டு அவற்றினால் வந்த பாதிப்புகள் எவை இந்த வாரத்தில் எவையும் இல்லை. 2லே தனக்காரர்கள் குரு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதனால் பணம் பல வகையில் உங்கள் கைக்கு வரும். குறிப்பாக நான் சொல்வது, பணம் வருகின்ற பொழுது கடனை தீர்ப்பது நல்லது. அதை செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். என்றால் மிதுன ராசிக்கு அதிபதி நீங்கள் புத்திசாலி. புதனுக்கு ராசிக்கு அதிபதியாக பெற்றவர்கள் எப்பொழுதும் புத்திசாலிகள். எனவே கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கிறது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். மிக அதிக அளவில் இருக்கும் எதிர்பார்த்ததை விட. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், விவேகம், 3க்கு 3 என்ற 5லே இருக்கின்ற பலம், உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு, பல சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். அவற்றில் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து அவற்றினால் உங்களுக்கு மேன்மைகள் அதிகமாக இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கும் நிச்சயம் அவை நல்ல விதமாக அமையும். வேலை மாற்றம், இடமாற்றம், அது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்துக்குரிய முயற்சிகள் இருக்கின்ற நல்ல வாரம். அதையெல்லாம் செய்யுங்கள், சிறப்பாக அமையும். குடும்பம், கணவன் மனைவி உறவில் அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பது ஒரு அற்புதமான யோகம். ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்கள் கல்வியிலே மேன்மை என்று இந்த வாரம் மிகவும் சாதகம் உங்களுக்கு. ஆரோக்கியம் இந்த வாரம் ரொம்ப நன்றாக இருக்கும். அப்போதான் 6லே புதன் இருப்பதும் 6க்குரிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் 27 என்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகவும் யோகமான வாரம். சிறப்பு கவனம் என்ற இளையப்பாடு என்று பார்த்தால் 4லே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பது மட்டும்தான். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது சிறப்பானது. மேலும் பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றவள் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகா என்கின்ற இந்த பீஜ மந்திரத்தை ஒரு 15 முறை கூறுங்கள். 6 வரா மாதிரி 24, 36 என்று. அது எழுதுவதோ அல்லது கூறுவதோ நிச்சயம் நீங்கள் செய்வதோ மகாலட்சுமி பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். யோகத்துக்குரிய உபரின் அருளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இந்த வாரத்தை பொறுத்தவரை வளர்பறையாக இருக்கின்றார். அது ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று வருவது மிகவும் அற்புதமானது. இந்த வாரத்தில் வருகின்றார். பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களிலே உங்களுக்கு சந்திரன் 7இல் இருப்பார். குருவோடைய பார்வையும் பெறுவார். குரு சந்திர யோகம் மிகவும் பலமானது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனம் தெளிவாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ராசியிலே குரு ஜென்ம குரு, ஜென்ம குரு உச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதி தான் குரு. ஆனால் ஜென்ம குரு வனவாசம் என்ற ஒரு விதியாக பழமொழியாக கூறியிருக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் பொருந்துமா என்றால் நிச்சயம் அவ்வாறு கிடையாது சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு அவர் ராசிக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி அவர் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக ஒரு வீட்டை பார்க்கிறார். ஆகையால் பொதுவாக குரு இருக்கின்ற வீடு பால் என்போம், அவர் பார்க்கின்ற வீடு பலம் என்போம். இங்கு என்ன, உங்கள் ராசியிலே அவர் குரு தனித்திருக்கிறார். பொதுவாக குரு தனித்திருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்துடைய சேர்க்கை இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு கிரகத்துடைய பார்வையாவது இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் பார்ப்பார். அது ஒரு 2.5 நாட்கள். வேறு எந்த கோள்களும் குருவை பார்க்கவில்லை. ஆகையால் குருவுடைய தொடர்பு இல்லாமல் தனியாக இருக்கிறார். ஆகையால் பொதுவாக அந்த நிலை என்னென்றால் ஜோதிடத்தில் ஒரு விதியாக ஒரு வழக்காக கூறுகிறார், அந்தணன் தனித்திருந்தால் அவதி என்று. அது அனுபவத்தில் வருகின்றது. குரு தனித்திருந்தால் சில பாதிப்புகளை கொடுக்கின்றார். ஆனால் உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி செல்வது நல்லது. அருகில் இருக்கின்ற சித்தர்கள் இல்லை, சமாதியே இல்லையா, தர்கா இருக்கும், தர்காவுக்கு கூட செல்லலாம். அதுவும் ஒரு ஜீவசமாதி தான். ஆகையால் அந்த ஒரு செயல்களை செய்வது நல்லது. இருப்பினும் உங்களுக்கு அவர் ராசியிலே உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இடம்லாம் பலம் பெறுங்க. அதிலெல்லாம் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். 9 இருக்கிற சனியுடைய பாதிப்பு இருக்காது. இந்த நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 5க்கு ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில். குருவுடைய பார்வை பெறும். அப்போ செவ்வாய் மிகவும் பலம் பெறுவார். ஆக இந்த வாரம் 27ஆம் தேதி கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஜீவசமாதி செல்லுங்கள். சென்னையில் இருந்தால் பாம்பன் சாமி செல்லலாம், இல்லை பாம்பாட்டி சித்தர்கள், அருணகிரிநாதர்கள், இப்படி யாருன்னா ஒரு சாஸ்திரங்கள் போங்க. அது நல்ல விஷயமா அமைத்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டுக்குரிய சூரிய பகவான் 4இலே நீச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்து சூரியனுக்கு திக் சூனியம். 10ல் இருந்தால் திக்பலம், 4 இருந்தால் திக் சூனியம், பலம் இல்லை, சூனியம். 4இலே சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு 3இலே சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். 2இலே கேது, 8 என்று கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது. ஜாதகம் பார்க்க வேண்டும் ஒரு முறையாவது. இப்போ முக்கியமான முடிவுகள், முக்கிய முயற்சிகள் எடுக்கின்றபோது நிச்சயம் ஒரு ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் இந்த சுக்கிரனும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருக்கார். ஆக இந்த சுக்கிர பேச்சு வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சுக்கிர தசை நடந்துக்கிட்டா, கேது தசை நடந்தால் நிச்சயமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 1000ல் பிறந்தவங்கன்னா கேது தசை சின்ன வயசுலேயே முடிச்சோம். அதே சமயத்தில் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள், பூசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கேது தசை வரும், மத்திய வயதில் வரும். ஆகையில் அந்த கேது தசை 2இலே கேதுப்பா கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரையும் கோள்கள் அப்படி இருக்கின்றது. சந்திராஷ்டமம் மிகவும் கவனம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. என்றால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் 8இலே ராகுவோடு இருப்பார். அது சாதகமற்ற நிலை. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வெள்ளி சனி மிகவும் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவு நன்றாக இருக்கும். மனம்தான் குழம்பம். தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை இழுத்து விட்டுருவாங்க. நீங்கள் ஒன்றும் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த பிரச்சனை உங்கள் தலையை உருட்டும். நீதான் அப்படி 4 பக்கம் உங்களை சொல்ல வைப்பாங்க. அதுதான் இப்போ இருக்க கவலையை கொடுக்கும், மனக்கவலையை கொடுக்கும். அதுக்கு காரணம் சூரியனும் 4இலே ஆத்மகாரகன் சூரியன் 4இலே நீச்சம் பெற்று வேறு இருக்கிறார். இதெல்லாம் சாதகமற்ற. எனவே வரவு நன்றாக இருக்கும். சில விஷயங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. உத்தியோகம் கவனம், நிதானம், பொறுமை இந்த வாரத்தை பொறுத்தவரை கவனம், நிதானம், பொறுமை தேவைப்படுகின்றது நண்பர்களே. காரணம் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறனால், சனியோ வக்ரம் என்றால் குரு பார்வை இருக்கிறது, பாதிப்பு இல்லை என்றால் நிதானம், பொறுமை, கவனம் தான் வேண்டும். இந்த வாரம் கொஞ்சம் அவசரப்படாதீர்கள். வேலை விஷயத்தில் அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் தள்ளி போடுங்க அப்படின்ட்டு தள்ளி போடுங்க. அது நல்ல விஷயமா அமையும் உங்களுக்கு. சரிங்களா?
அதுக்கடுத்து குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானம் காட்டுங்கள். கவலையான வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் ராகு சேர்கின்ற நாள், வெள்ளி சனி அந்த நாள் உங்களுக்கு சந்திராசம் வருகின்ற நாளாக இருப்பதனால் அந்த நாளில் உங்களுக்கு சில கவலைகள் மனதிலே கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க, காலையில் கணபதி கோவில் போங்க, கேதுவால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆரோக்கியம் தான் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய குரு உச்சம் பெற்றிருப்பது நல்ல விஷயம். ஆரோக்கியம். கடன்லாம் கூட தீர்ப்பீங்க. கடன்லாம் கூட இங்கே வராது உங்களுக்கு. பொதுவாக கடகராசிலும் அவ்வளோ சீக்கிரம் கடனே வாங்க மாட்டீங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி உங்கள் ஜாதகத்தில். அது ஒரு நல்ல யோகமான விஷயம். மனோக்காரன் ஆட்சி பெற்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம். கடகராசியில் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் ஆட்சி. எனவே இந்த வாரத்தில் கடன் பிரச்சனை எதுவும் பெரிய அளவில் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு ஓரையிலே சிவாலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. அது நல்ல ஒரு யோகத்தையும் வெற்றியிலும். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் சென்று சக்தியை வழிபட்டு சிவனையும் வழிபட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. மேலும் இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். 9 கூறுங்கள். 9, 27, 18 என்று கூறுவது நல்லது. அல்லது எழுதுங்கள். நன்மையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றாலும் செவ்வாயோடு சேர்க்கை 27ஆம் தேதி வரை. செவ்வாய் 27ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். குருவுடைய பார்வையை பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 12 குரு இருந்தாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி தான். இது நீங்கள் அறிந்தது தான். 5க்கு மட்டும் ஒரு அதிபதி இல்லையே. 8ஆம் இடம் மீனத்துக்கும் அதிபதி இல்லவா? மீனம் 8. அவ்வீட்டுக்கு அதிபதி அட்டமாதிபதியான குரு பகவான் 12 விபரீத ராஜயோகம். 12 இருந்து சும்மா இல்லை. அவர் 6க்குரிய சனியை பார்க்கிறார். இந்த வாரத்தில் 12க்குரிய குருவை சந்திரனை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர் சந்திரன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் வியாழன் அந்த நாட்களிலே குருவும் சந்திரனும் ஒருவர் பார்த்துக்கூடாது. அப்போது குரு என்ன செய்வார்னா உங்கள் ராசிக்கு 12 இருந்து 6க்குரிய சனியும் பார்க்கிறார், 12க்குரிய சந்திரனையும் பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான நாள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வியாழன் அந்த நாட்களிலே ஒரு திடீர் வெற்றி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குரு சந்திரனை பார்க்கிறது, சனியும் பார்க்கிற அமைப்பு. ஆகையால் 12 குரு உச்சம் பெற்றிருக்கிறார். அது விரைய குரு என்றெல்லாம் கவலைப்படுற சுப விரயம் தான். நல்ல விஷயத்துக்கான உங்கள் மனம்தான். தெளிவான மனம் வரும், நல்ல தூக்கம் வரும். 12 சுபகிரகம். மேலும் ராசிக்கு அதிபதி நீச்சம் என்று கவலை வேண்டாம். ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள். சுக்கிரன் 12 சூரியனுக்கு, புதன் 2 சூரியனுக்கு. சூரியனுக்கு 2 பக்கமும் புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. ஆகையால் இது ஒரு கிரகம் பக்கத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது. ஜோதிடம் ரொம்ப நுட்பமானதுங்க. ஒரே தான் 9 கோள்கள் 12 ராசிகள் தான். இதுக்குள்ளேயே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் பலன்கள் இருக்கிறது, மாறுபடுகின்றதே. அது காரணம் இதுதான். சூரியன் உங்களுக்கு துலாம் நிலை நீச்சம் பெற்றாலும் சூரியனுக்கு 12 சுக்கிரன், 2 புதன் இருக்கு. செவ்வாய் சேர்க்கை. அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4க்கு செல்லும் பொழுது 10ஆம் வீட்டை பார்ப்பார். அது ரொம்ப நல்ல விஷயம். 11ஆம் வீட்டை பார்ப்பார். குருவுடைய பார்வை பெற்று பார்க்கிறார். குருவுடைய பார்வை பெற்று செவ்வாய் அப்படி பார்க்கிறார். ஆகையால் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செவ்வாயாலும் ஏற்படும். 4 புதன் இருப்பது யோகம். ஆகவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10க்குரிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பு தன யோகத்தை கொடுக்கும். வரவு நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் அவர் நீச்சம் என்றாலும் உங்களுக்கு அவர் தனஸ்தானத்தில் இருப்பதனால் சில சமயங்கள் கடின உழைப்பை கொடுத்து அதற்கு பிறகு வரவு இருக்கும். ஆனால் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் நீங்கள், சிங்கத்துக்குரியவர்கள் நீங்கள். சிங்க ராசி இல்லையா உங்களது? ஆகையால் ஆமாம், இலங்கையெல்லாம் அப்புறம் அயல்நாட்டெல்லாம் சிங்க ராசின்னு தான் சொல்லுவாங்க சிம்ம ராசியை.
அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் வரவு நிச்சயம் நன்றாக இருக்கும். மேலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். 27ஆம் தேதிக்கு அப்புறம் 4க்கு சென்றாலும் ஆட்சி. இதெல்லாம் பலம். 3லே செவ்வாய் இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. இதெல்லாம் அப்புறம் 4க்கு சென்றால் ஆட்சி. இவையெல்லாம் உங்களுக்கு பொருளாதார உயர்வுகள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை, அசுப செலவுகள் எவையும் இல்லை. விருப்பப்பட்டே செலவுகள் செய்வீர்கள், அதுவும் நல்ல விதத்துக்கு தான் செலவு செய்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்த 3ல் சூரியன் நீச்சம் என்றாலும் இருபுறமும் சுபகரங்கள் இருப்பதால் நல்ல விதமாகவே இருக்கும். மேலதிகாரிகள் பகமை எவையும் இல்லை. சக ஊழியர்களும் இப்போ நட்பு காட்டுவார்கள் சனியை குரு பார்ப்பதினால். எனவே அட்டம சனியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். 7ல் ராகு இருப்பதுனா அட்டம சனியால் பாதிப்பு இல்லை, அதை மறந்து விடுங்கள். ராகு பயிற்சி வரை அதுவும் சனி வகரமாக வர இருக்க. எனவே கோச்சார வேதைங்க, கோச்சார பலனில் கோச்சார வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்வான். உங்களுக்கு 7 ராகு சனியோடைய கெடுபலங்களை தடை செய்கிறார். 7 ராகுவோடைய கெடுபலங்கள் இருக்கு. ஆனால் ராகு அந்த அளவுக்கு அட்டம சனி அளவுக்குலாம் பாதிப்பு கொடுக்க மாட்டார். குடும்பத்தில் தான் பிரச்சனையை கொடுப்பார். தேவையில்லாத விஷயங்களை மனதில் சஞ்சலங்களை கொடுப்பார். ஆண்களுக்கு குடும்பத்தில் எல்லாம் இருக்கும், ஆனால் மனம் சஞ்சலங்கள் படும். அதுதான் பிரச்சனை. அதுதான் ராகு போகக்காரர்கள் என்ற பிரச்சனையை கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, சிறப்பாகவே இருக்கிறது. வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், அவசரப்படாதீர்கள். அது மட்டும் முக்கியம். வேலை மாற்றம், இடமாற்றம் வேணும்னா கொஞ்சம் பேர் அவசரப்படாதீர்கள். சூரிய பேச்சு ஆன பிறகு பார்த்து கொள்ளலாம். ஐப்பசி முடிஞ்சு உங்களுக்கு கார்த்திகை பிறந்த பிறகு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கடுத்தாக குடும்பத்தை பொறுத்தவரை 2லே சுக்கிரன். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியில் அன்பு, பாசம் என்று இந்த வாரம் அதெல்லாம் சுமூகமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு செலவு செய்வீங்க. 5க்குரிய குரு 12ல் இருக்கிறார். குழந்தைகளுடைய கல்விக்கு, அவங்களுடைய தேவைக்கு எல்லாம் செலவுகள் செய்வது தவறில்லையே. மனதுக்குரிய மகிழ்ச்சியான தருணங்களே அதுதானே. சம்பாதிக்கிறதே குழந்தைகளுக்கு தானே. அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஆரோக்கியம், அதெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உற்சாகம், சுறுசுறுப்பு. 6ஆம் இடத்தை குரு பார்க்க, அவங்க உச்ச குரு பார்க்கிறார். அதை விட என்னங்க ஒரு சிறப்பு. அதெல்லாம் உற்சாகமாக ஜம்முன்று இருப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்து சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றவர் சூரியன் நீச்சம். ஆகையால் ஞாயிற்றுக்கிழமை என்று குரு ஓரையில் அல்லது சூரிய ஓரை 6 மணி, பகல் 1 மணி, நைட் 8 மணி, சூரியன் மறைந்த பிறகு சூரியன். ஆகவே 6 மணியில் யாரும் கோவில் திறக்கிறதே இல்லை. நானும் போய் பார்ப்பேன், யாரும் வரதே இல்லை. 7, 7:30 ஆகிடுது. ஆகையால் 11 மணிலேருந்து 12 மணி அதுதான் குரு ஓரை. 6 மணி சூரிய உதயமாக இருந்தால் குரு ஓரை என்னென்று பார்த்துங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சூரிய உதயம் மாறுன்னா வேறு நாட்டில் இருக்கிறவங்கன்னா இருந்தால் அப்படி பார்க்கும்போது அந்த குரு ஓரையிலே உங்கள் பெயருக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ள அல்லது சிவாலயத்தில் சூரியனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது. ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், இன்னொரு முறை சொல்கிறேன், ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் பீஜ மந்திரம். பீஜ மந்திரங்கள் கூறுவது, முத்திரை வைத்து கூறுவது, அதுவும் சூரிய முத்திரை வைத்து கூறுவது சிம்மராசிக்கு சொல்லி வந்தாலே, அக்னியை பார்த்து வந்தாலே அதுவே பலம். எப்பொழுதும் விளக்கேற்றி அக்னியை பாருங்கள். அது உங்களுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கும், யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். நிச்சயம் இந்த அனுபவம் உண்மை. ஆகையால் அவை செய்யுங்கள், யோகத்தை பெறுங்கள். ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை 10 முறை அல்லது 28 வேண்டாம், 10 முறை அல்லது 19 என்பது ரொம்ப சிறப்பு. சிம்மராசிக்கு 1, 9 கூட்டினால் அது சூரியன், செவ்வாய், அது மாதிரி கூறுங்க. அது இன்னும் நன்மைகளை கொடுக்கும். 19 முறை ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் என்று கூறிவிட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திற்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, ராசியிலே சுக்கிரன். அவர் நீச்சம் பெற்றாலும் உங்களுக்கு அவர் யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் சுக்கிரன், அவர் தான் பாக்கியாதிபதி. ஆனால் அவரே உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறுவார். இருந்தாலும் சுக்கிரனுக்கு சனியோடைய தொடர்பு, புதனோடைய தொடர்பு ஏற்பட்டால் அதைவிட யோகம் வேறு எதுவுமே இல்லை கன்னி ராசிக்கு. இங்கு பாருங்கள், சனியும் சுக்கிரனும் ஒருவரை பார்த்து கொள்கிறார்கள். 7ல் சனி கண்டக சனி இல்லைங்க. கண்டக சனி இப்போ கிடையாது, அடுத்த டிசம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கண்டக சனியுடைய வேலையே செய்யும். ஆனால் 6ல் ராகு இருக்கார். ராகு 6ல் இருக்கும்போது கோச்சார வேதை அடிப்படையில் 7ல் இருக்கிற சனியால் கெடுவலங்களை செய்ய முடியாது. செயலற்று விடுவார் சனி பகவான்.
வேதகனாக ராகு செயல்படுவார், தடைகளை செய்வார், சனியுடைய கெடுபலங்களை. கோச்சார வேதை அவை கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம், நீங்கள் கோச்சார வேதை சார்ட்னு அது வந்துடும். ஆகிய சனியால் பாதிப்பில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடுங்கள் சனி பாதிப்பார் என்பதை. இப்போ 11 குரு, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 3லே முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவுடைய பார்வையை பெறுகிறார், அற்புதமான அமைப்பது. 2லே சூரியன் செவ்வாய். இதில் செவ்வாய் உங்களுக்கு 27ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். பகை கொண்டு வந்தான், ஆனால் அவர் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது யோகம். உங்களுக்கு அவர் அட்டமத்தில் ஆட்சி பெறுகிற மேஷத்தில் ஆட்சி பெறுவதுதான் பாதகம். ஒரு ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஒரேடியாக செவ்வாய் உங்களுக்கு கெடுவலங்க அப்படியே செஞ்சிருவார்னா நீங்கள் அப்படி மறந்துடுங்க. அவரே சில சமயம் நல்லதை செய்வார். அவர் 3க்குரியவராக வரும்பொழுது 3ஐ தொடர்பு கொள்ளுங்க. 3ஆம் இடம் தாங்க முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க வெற்றியே கிடையாதா? முயற்சியே செய்ய மாட்டீங்களா? கன்னிராசியில் பிறந்தவங்க அதிகமான முயற்சி எடுக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வங்களே கன்னிராசி தாங்க. அதுதான் ஆட்சி உச்சம் பெறுகிற புதன். தன் வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுகிற புதன் தான் நீச்சம் பெறுகிற வீட்டிலே, அதாவது மீனராசிலே தான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய சூட்சமம் அது. ஜோதிடம் ஒரு அற்புதமானது. புதன் மீனராசியில் நீச்சம் அடைவார். அதே புதன் மீனராசியில் நீச்சம் அடைவார், அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். அவர் எப்படி எடுத்துக்கிறது? அவரே நீச்சம், அவரே நட்சத்திரம். இதெல்லாம் அவங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்ல முடியும். இது கோச்சார பலன் இல்லையா? ஆகையால் புதன் உங்களுக்கு 3லே இருந்து குருவுடைய பார்வை பெறுகிற யோகமும், செவ்வாய் 3க்கு 27ஆம் தேதி 1.5 மாதம் உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை, குரு பார்வை பெறுகின்ற கிரகம் எப்பொழுதுமே புனிதன். புத்தருடைய ஆசி பெற்றவன், யோசியிடம் ஆசி பெற்றவனா ஆயிடுறான். அதுக்கு காரணம் குரு முழு சுபர். அவருடைய பார்வை குரு புது செவ்வாய்க்கு அது இன்னும் நன்மை யோகம். 27ஆம் தேதி பாருங்க, கன்னிராசிக்கு எல்லாமே வெற்றி தான். ஏன்னா வெற்றி ஸ்தானம் இல்லையா? 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் 3லே ஆட்சி பெற்று உச்ச குருவுடைய பார்வை பெறுகின்ற அற்புதமான குருமங்கள யோகம் உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் 27ஆம் தேதி கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. விரையாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ல் இருக்கார். 2ல் பணஸ்தானம், 2ஆம் தனஸ்தானம். விரையாதிபதி 2ல் இருக்குன்னா செலவு பண்ணுவீங்க நிறைய. ஆனால் அதே சமயத்தில் வரவு சிறப்பாக இருக்கும். பணம்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் குரு சனியை ஒருவர் பார்த்துக்கொள்கிற அந்த சிறப்பும், லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்ற அமைப்பும், அதுவும் உச்ச குரு இருக்கின்ற யோகம், பணம் கொட்டுங்க. 11 லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பல வகையில் பணம் கொட்டும், பல வகையில் பணம் உங்கள் கைக்கு வரும். ஆனால் அதே சமயம் செலவும் கண்மூடித்தனமாக இருக்கும். அது இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடும். சூரிய 3ல் போய் கார்த்திகை பிறந்தோடனே, அது அடுத்த மாதம் 17 தானே. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளணும். இருந்தாலும் வீண் செலவுகள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்கும், எதிர்பாராத செலவு இருக்கும். அமைதியாக நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு செலவு வரும். இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு தான். ஆனால் வரவு உங்கள் கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எதனா ஒரு பொருளாக வாங்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா கையில் காசாக வச்சிங்கன்னா செலவு தான். யாரும் கையில் காசு வச்சுக்கல, எல்லாம் ஜிபே தான் இருக்கேன், அதெல்லாம் டக்குன்னு மாற்றிடலாமல் நீங்கள் என்ன கேட்கலாம். ஆமாம், உண்மை. அது உங்கள் கையில் தான். ஜிபே தான். பணம் கையில் யாரும் பர்ஸில் வச்சுக்கிறதே இல்லை, எல்லாம் ஜிபே தானே பண்ணுறாங்க. இருப்பினும் டீ சாப்பிட கூட ஜிபே பண்ணுறாங்க. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த செலவுக்கு தொழில் வியாபாரத்தில் அதிகமாக இருக்குது நண்பர்களே. உத்தியோகம் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் வேண்டும். 2ல் செவ்வாய் சூரியன் கொஞ்சம் பளிச்சுன்னு உற்சாகமாக பேசுகிற மாதிரி பேசி டக்குன்னு கோபத்தை காட்டிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அதிமேதாவி. உச்ச குரு இல்லையா, உச்ச புதன் இல்லையா, உங்களுக்கு கன்னிராசியே ஒரு அத்தியாசமான ராசி. எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வார்த்தையில் நிதானம் வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றை. அதாவது குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது. 7லே சனி வக்ரமாக இருக்கின்றார். குரு பார்வை இருப்பினால் பாதிப்பில்லை என்றாலும் வார்த்தையிலே பொறுமை நிதானம் வேண்டும். 2லே சூரியன் செவ்வாய் இருப்பினால் இல்லை என்றால் கணவன் மனைவியிலே தேவையில்லாத சஞ்சலங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அற்புதமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறாரே. ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர் கல்வியிலே மேன்மை நிச்சயம் நன்றாக இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அருளராக இருக்குன்னா ஆரோக்கியம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. சற்று சிறு கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. 2லே சூரியன் செவ்வாய் இருப்பது தான். செவ்வாய் பகை கொண்டு 2ல் இருக்கார் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்க. சிறப்பு கவனம் மற்றும் இறைவெளிப்பாடு. சுக்கிரன் ராசியில் நீச்சம். லட்சுமி மந்திரத்தை கூறுவதே நல்லது. ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. அற்புதமான இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள் அல்லது எழுதுங்கள். 6 வராமாரி 15, 24, 24 வேண்டாம், 15 நல்லது. அதில் அந்த 15 முறை எழுதுங்கள். அவை உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும்.
நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, ராசியாதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 12ல் இருப்பது யோகம்தான். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி 12லே இருக்கின்ற பொழுது நீச்சம் அடைவார். அதுதான் இங்கு விஷயம். இருந்தாலும் சனியும் சுக்கிரனும் ஒருவர் பார்த்து கொள்கின்ற சிறப்பும் தொடர்கின்றது. உங்களுடைய ராசியிலே செவ்வாயும் சூரியனும் அமர்ந்திருக்கின்றார்கள். சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி. ஆகையால் சூரியன் பாதகாதிபதி உங்கள் ராசியிலே அவர் நீச்சம் அடைந்திருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவற்றில் கவனம் வேண்டும். எந்த ஒரு முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் கொஞ்சம் நிதானம் பொறுமை மட்டும் இல்லாமல் செவ்வாயால் சில அவசரங்களும் மற்றவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். காரணம், உங்கள் செவ்வாய் ராசிக்கு 7க்குரியவர். 7ஆம் இடம் கணவன் மணி உறவு மட்டுமல்ல, நண்பர்கள், கூட்டு தொழில் எல்லாத்தையும் குறிக்கும். எனவே மற்றவர்கள் சொல்கிறாங்கன்ட்டு எந்த ஒரு விஷயத்திலும் கண்மூடித்தனமாக யோசனையின்றி ஈடுபட்டு விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருக்கிற பகை. ராசிக்கு 3, 6க்குரியவர். அவர் 10ல் இருக்கும் பொழுது தன்னுடைய 9ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை தான் பார்ப்பார். 6ஆம் இடம் மீனம், அவர் சொந்த வீடு. அந்த வீடு தான் பலம் பெறும். ரண ருண ரோக சத்ருஸ்தானம். ஆகையால் நண்பர்களே சில சமயங்களில் உங்களுக்கு பகைவர்களாக பின்புறமாக மறைமுகமாக உங்களுக்கு எதிராகவே செயல்படுவார்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் அவற்றிலே கூட்டு தொழில் மிகவும் கவனம் வேண்டும். சனி வேறு 6லே வக்ரமாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10க்குரிய சந்திர பகவான் பலமாக இருக்கிறார். வளர்பிறையாக சிறப்பாக இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 3ல் இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3ல் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மாலை வரை இருக்கிறது ஒரு யோகமான நாள். அந்த நாளில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நன்மை. 4ஆம் இடத்துக்கு சென்றாலும் குரு பார்வை என்பது, குரு பார்வையில் எந்த இடத்துலையும் பங்கமே இல்லைங்க. குரு முழு சுபர். அவர் பார்வையில் எங்கேயுமே வேறுபாடு பாகுபாடு என்பதெல்லாம் பார்க்கவே மாட்டார். உங்களுக்கு பகைதான், சுக்கிரனுக்கு பகைதான். ஆனால் குரு சுக்கிரனை வெறுக்கவில்லை, சுக்கிரன் தான் குருவை வெறுக்கிறார். ஆகையால் குருவுடைய பார்வை சந்திரன் மனோக்காரன் மீது படுவது நல்லது. எனவே இந்த வாரம் மனம் சில வகையில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொண்டால் சந்திரனுடைய 10க்குரிய பலத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி 27ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 2க்கு வரார். 2ல் செவ்வாய் வரும்போது பலம் இல்லை தான். ராசியிலே சூரியன் இருக்கும்போது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கடந்த வாரத்தில் கூட சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கும் அவ்வாறு சூரியனோடு செவ்வாய் சேரும்பொழுது செவ்வாயாலையும் பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரத்துக்கு 27ஆம் தேதி செவ்வாய் 2க்கு போயிடுறார். 2லேயும் செவ்வாய் பாதிப்பை கொடுப்பாங்க. செவ்வாய் 2ல் இருக்கும்போது 2ல் செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன் சொல்லும்போது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப பெரிய சார்ட்டு. ஆனால் அதெல்லாம் சொல்லணும், பொதுவாக சொல்லிடக்கூடாது. செவ்வாயால் பாதிப்பு இல்லை. ஆனால் ஒன்று பாருங்கள், சூரியன் ராசியில் தனித்திருப்பார். அந்த தனித்திருக்கிற சூரியனால் 27ஆம் தேதி முதல் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அவர் உங்களுக்கு சில வகையில் பிரச்சனைகளை கொடுப்பார். எந்த மாதிரியான பிரச்சனை? பாதகாதிபதி அவர். 11ஆம் இடம் சரராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி. ஆனால் ராசிக்கெல்லாம் பாதகாதிபதி இல்லைங்க. லக்னத்துக்கு தாங்க மெயினாக பார்க்கணும். உங்கள் லக்னம் வேறு தானே இருக்கும். இல்லை துலா லக்னமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவனம் தான் வேண்டும். மற்ற லக்னமாக இருந்தால் அது வேறு. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் சரலக்னமாக பிறந்தீர்கள் என்றால், சரலக்னம் என்றால் மேஷம் கடகம் துலாம் மகரம் என்ற சரலக்னத்தில் பிறந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துள்ளது என்னவெனில், தொழில் வியாபாரத்திற்கின்றவர்கள் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் கட்டணும்னா இருந்தால் கரெக்டான நேரத்தில் கட்டிடுங்க. இல்லைன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அது மாதிரியான அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் காட்டாமல் கவனமாக எச்சரிக்கையாக முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்வதாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்லது. பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு உங்களுக்கு 11ல் கேது இருக்கனால நிச்சயம் லாபம் இருக்கும். தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்திற்கு அதுக்கு கணபதி ஆலயம் சென்று விட்டு செல்லிங்கன்னா
அன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாகும். அது கேதுவால் ஏற்படும். 16ஆம் இடத்துல கேது இருக்கனால அந்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உத்தியோகம் என்று பார்க்கிறது நிதானம் பொறுமை காட்ட வேண்டிய வாரம் இந்த வாரம். குரு சொந்த நட்சத்திரத்தில் 10ல் உச்சமாக இருக்கிறார், சூரியனும் நீச்சம். எனவே இந்த வாரம் மேலதிகாரம் நிதானம் பொறுமை எச்சரிக்கை, அவசரப்படாதீர்கள். வேலையை விட்டால் வேறு வேலை கிடச்சிடும், யோகமாக இருக்க ஜாதகம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போது இந்த வாரம் கவனம் வேண்டும், எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லைங்க. குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனை உறவெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். நண்பர்களால் தான் பிரச்சனை ஒழிய கணவன் மனை உறவில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ல் சனி இருக்கிறனால ஆரோக்கியம்லாம் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவும் இல்லைங்க. இந்த வாரம் ஆரோக்கியம்லாம் குருவுடைய பார்வை இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னீங்களா அரசாங்கத்துலாம் சில பிரச்சனை இருக்குது. அரசாங்க வங்கி கடன் அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். இல்லை பேங்க்கில் இந்த வண்டி வாங்கியிருக்கோம், அதுக்கு இஎம்ஐ கட்டினா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். இல்லை வீடுக்கு இஎம்ஐ வாங்கினா கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும். அந்த மாதிரியான இஷ்யூ இருக்கும். மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தான். மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்கின்ற பீஜ மந்திரத்தை 15 முறை கூறுங்கள். நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும். குறிப்பாக முடிஞ்சால் மகாலட்சுமியோட ஆலயம், விஷ்ணு ஆலயம் சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 12ல் இருந்தாலும் 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். குருவோடைய பார்வையை பெறுகிறார். மிக சிறப்பான அமைப்பு. பொதுவாக ராசியிலே செவ்வாய் இருப்பது 1ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பல்ல, ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு. ராசியாதிபதி இல்லையா? மேலும் குரு 9ல் இருந்து அற்புதமாக உச்சம் பெற்று யோகாதிபதி பலமாக ராசியை மட்டுமல்ல ராசியாதிபதியும் பார்க்கார் 27ஆம் தேதி முதல். மிக மிக சிறப்பு. அதே போல் 11ல் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் அது உங்களுக்கு சாதகமாக தான். 10ல் கேது. இந்த வாரம் பாக்கியாதிபதியான சந்திர பகவான் மிக சிறப்பாக உங்கள் ராசியிலிருந்து ஆரம்பித்து 3ஆம் இடத்துக்கு செல்வார். 3ஆம் இடத்தை பொறுத்தவரை பார்க்கின்றபோது செவ்வாய் மாலையிலிருந்து புதன் வியாழன், அப்போ 3ல் இருக்கும் குருவும் சந்திரனும் ஒருவரை பார்த்துக்கொள்கிற அற்புதமான யோகம். செவ்வாயும் பார்ப்பார். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். 5ல் சனியெல்லாம் குருவுடைய பார்வை இருப்பினால் பாதிப்பில்லை. மீது 5ல் சனி இருக்கும்பொழுது 4ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 4ல் தான் ராகு இருக்காரை, அதில் பாதிப்பு சனியால் இல்லை. இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கார். பகைதான், அவர் 8க்குடான உங்கள் லாபத்துக்கு அதிபதி அவர் தானே. அவர் ராசியில் இருக்கின்ற யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபம் மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நலம், கடனை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. முயற்சியிலே வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. உத்தியோகம் பொறுமை காட்ட வேண்டும் சில சமயங்களிலே. ஏன்னா சூரியன் 12ல் நீச்சமாக இருக்கார். ஆகல சூரியன் 12ல் நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் இருக்கார். அது கோச்சார வேதை என்றால் தடை, வேதகம் தடை செய்வார். சுக்கிரன் தடை செய்வார், சூரியனை படுபடலை. ஆனால் 12ல் அவர் நீச்சமாக இருக்கனால இன்னும் உழைப்பை கொடுப்பீர்கள். அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கலன்ட்டு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா விருச்சிக ராசி கோபம் வருமே. மேலதிகாரிகள் கொஞ்சம் பகமை காட்டுவீர்கள். அதனால் சில சமயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். உத்தியோகத்தை பொறுத்து வேலைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் 27லேருந்து உங்களுக்கு நிச்சயம் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். 27லேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு 9ல் உச்சம் பெற்றிருக்கிற பாக்கிய யோகம் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவியிலே பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் உங்களுக்கு. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை.
ஆகையால் இந்த வாரம் 6க்குரியவராக செவ்வாய் இருந்தால் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கணும், சூரியன் 6ஆம் இடத்தை பார்க்கணும், நல்ல விஷயம். ஆகையால் ஆரோக்கியத்தில் எந்த விதம். அதே சமயத்தில் உஷ்ண ப்ராப்ளம் இருக்கும், வயிற்று பிரச்சனை, சூரியனால் கொஞ்சம் வயிற்று கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் அசைவ உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடுறது நல்லா. அதிகமாக பிரியாணி அப்படின்னு சாப்பிடும்போது அதுக்குரிய பிரச்சனைகள், வாயு பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது நல்லது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. ஞாயிறன்று குரு ஓரையிலே சூரிய உதயம் 6 மணி என்றால் 11லிருந்து 12 குரு ஓரை. அந்த நேரத்தில் நீங்கள் சிவாலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் பீஜ மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஒரு 15 முறை கூறுங்கள். மகாலட்சுமியின் அருளையும் குபேரன் அருளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான குரு 8ஆம் இடத்தில் அட்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். 2ஆம் வீட்டை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அந்த ஒரு இடம் மிக மிக முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. உங்கள் ராசிக்கு அதிபதி 8 இருக்கிறதான் கவலைப்பட வேண்டாம். 8ல் குரு இருக்கின்றது, யோகத்தை தரும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு அது 8ல் இருக்கும்போது உச்சம் குரு. அது ஒரு பலமான அமைப்பு. தனஸ்தானத்தை தனக்காரன் குரு, தனக்காரன் குரு தனஸ்தானத்தை பார்ப்பா. அந்த தனஸ்தானம் பலம் பெறுவது, அது உச்சமாக பார்க்குறார் இல்லையா? அந்த குரு பார்வையே கோடி நன்மை. இதை உச்சமாக பார்க்கணும். பண வரவு பல வகையில் இருக்கும். இருந்தாலும் சில சமயங்களிலே அவசரப்பட்டு கொஞ்சம் பேராசைப்படுவீர்கள். தங்கத்தில் முதலீடு செய்யலாம், இதில் முதலீடு செய்யலாம், அதில் முதலீடு செய்யலாம், யாரெல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு எதெல்லாம் ஒரு பணத்தை பெரிய அளவில் முதலீடு செய்யும்போது எச்சரிக்கை வேண்டும். 8ஆம் இடம் திடீர் யோகத்தை கொடுக்கும், திடீர் பண வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் பண இழப்பையும் கொடுக்கும் 8ஆம் இடம். அதை மட்டும் நிதானத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த சூரியன் 11 நீச்சம் என்றாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 11 இருக்கிறதே ஒரு பலம்னால் அந்த நீச்சம்ன்ற பொழுது அதோடைய சதவீதம் குறையும். இன்னும் சூரியன் நீச்சம். செவ்வாய் 11 இருக்கார் 27ஆம் தேதி வரை யோகாதிபதி செவ்வாய். அவர் 27ஆம் தேதி 12க்கு வர விரயத்துக்கு வர ஆட்சி பெறுவார். 12க்கு வரும்போது குரு பார்வையை பெறுவார். இந்த இடம் என்ன பண்ணணும்னா 12ஆம் இடத்துல இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க, வேலை மாற்றம், இடம் மாற்றம், அயல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு தடுமாற்றம் இருந்தால் இப்போ அது வெற்றியை கொடுக்கும். இப்போ மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 27ஆம் தேதி. ஏன்னா குரு பார்வை இருக்கனால நல்ல விதமாக இருக்கும். கஷ்டமான மாற்றங்கள் இருக்காது. சிறப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய மாற்றம். இதெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அது 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பார்வையும் சிறப்பாக உச்ச பார்வை இருக்கிறனால 3 ராகு சிறப்பாக இருக்கார். 4 சனியால் பாதிப்பு இல்லை. குரு பார்க்குறார். 3 ராகு இருக்கிறனால கோச்சார வேதை என்கின்ற ஒரு வேதையில், வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்வோம். ராகு தடை செய்வார் சனியுடைய கெடுபலன்களை. சனியால் உங்களுக்கு கெடுபலன்கள். உடல் நலத்தில் மட்டும் கவனம் வேண்டும். 4 சுகஸ்தானத்தில் சனி இருக்கனால அழுத்தம், மன அழுத்தம் போன்றவைகள் அந்த சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருக்கும். மற்றபடி பிரச்சனைகள், வீடு, நிலம் போன்றவற்றெல்லாம் ஏன்னா வில்லங்கம் அப்படிலாம் ஒன்றும் தான், அதெல்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அது காரணம் கூண்டில் ராகு இருக்கிறதுனால. இந்த வாரத்துக்கு 10ல் சுக்கிரன், அது சிறப்பல்ல. 10ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. கோச்சார வேதியில் சுக்கிரன் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6, 10, 7 இந்த 3 இடங்கள் இருந்தால் தான் கெடுபலனை செய்வார். 10ல் சுக்கிரன் இருக்கார். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் வரவுகள் சிறப்பாக இருக்கும். அவசரப்படாதீர்கள். சில சமயங்கள் மற்றவர்களை நம்புவீர்கள். மற்றவரை நம்பி அதுக்குரிய தேவையில்லாத செயல்களில் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். பிரச்சனைகள் அதனால் வரும். இந்த விஷயத்தில் நீங்களே முடிவெடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா போராட்ட குணம் கொண்டவர்கள். ஆனால் இப்போது 10ல் சுக்கிரன் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் 10ல் இருக்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் இப்போ நேரடியாக இருக்கும். எதிரிகளுடைய, அதாவது உங்களுடைய தொழில் போட்டியில் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு வேறு விதமான உங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் எதனா ஒரு இடையூறு செய்யலான முயற்சிகள் இருக்கும்.
அதுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்காதீர்கள். நீங்களே முடிவுகள் எடுங்கள், நல்லது. உத்தியோகம் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த நிதானம் பொறுமை காட்டுங்கள். காரணம், சூரியன் ராகுவோடி நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றார், அதாவது சுவாதியில் இருக்கார் துலாம் ராசியில். அது நல்லதல்ல. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தும் கொஞ்சம் வேலையெல்லாம் அவசரப்படாதீங்க. நாம் விட்டுடலாம், நாளைக்கு இன்னொரு வேலை கிடச்சிடும் அப்படிலாம் அவசரப்படாதீங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நான் இங்கே வாங்கிடலாம் அங்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு, இங்கே பேப்பர் ரிப்போர்ட்ரு நான் அங்கே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவசரப்படாதீங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கவனம் வேணும். புதன் வேறு 12ல் இருக்க. ஆகையால் நிதானம் பொறுமை காட்ட வேண்டிய வாரம் இந்த வாரம். குடும்பத்தை பொறுத்தவரை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கணும். கணவன் மனைவி ஒரு வேலை அன்பு பாசம் இதெல்லாம் எந்த விதத்தும் குறைவால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மன சஞ்சலம் போன்றவை எவையும் இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலும் மேன்மை இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். இந்த வாரம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலைச்சல்களால் மன சோர்வுகள், அழுத்தங்கள் போன்றவைகளுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனாலும் மன சோர்வுகள் ஏற்படும். பொதுவாக அது உண்மைதானே, தூக்கம் இல்லைன்னா மன சோர்வு வரும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணுவது நல்லது. சில நேரம் அமைதியாக தியானம் அல்லது அமைதியான இறைப்பாடல்களை கேட்பது நல்லது. இப்போ வர பாடலாம் கேட்குற மாதிரி இல்லை. உங்களுக்கு சாமி சினிமா பாட்டு பிடிக்குன்னா பழைய பாட்டை கேளுங்க, இல்லை சாமி பாட்டை கேளுங்க. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு சூரியன் தான். ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் செல்லுங்கள். குரு ஓரையிலே செல்லுங்கள். சிவாலயத்து காலையில் 11-12 வரும். அந்த டைமில் வரும். சூரிய உதயம் 6 மணி இருந்தால் 11-12 அந்த நேரத்தில். இப்போ சூரிய உதயம் 6 மணி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும். 11-12 குரு ஓரை. ஆகிய அந்த நேரத்தில் சிவாலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. மேலும் பீஜ மந்திரம் பார்த்தா ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை 3 முறை 12 அப்படி வரா மாதிரி அல்லது 9 முறை அது கூறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வெற்றிகள் உங்களை தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராம் பலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பலன்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரமாக இருந்தாலும் குருவோடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் பெறுவது சிறப்பானது. காரணம், 2 சுபகிரகங்களுடைய பார்வையை சனி பெறுகிறார். மேலும் சுக்கிர பகவான் 9ல் இருக்கிறார். அவர் நீச்சம் பெற்றாலும் சனியுடைய தொடர்பை பெறுவது மிக மிக நன்மையை கொடுக்கும். கேந்திர கோணங்களுக்கு அதிபதி உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான். அவர் சனியோடு தொடர்பை பெறுகிறார். இது நல்ல விஷயம். மேலும் ராசிக்கு 10ல் சூரியன் செவ்வாய். இவற்றிலே சூரியன் நீச்சம் என்றாலும் 10ல் சூரியன் இருப்பது திக்பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயும் அவ்வாறே. செவ்வாய் 27ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 11க்கு ஆட்சி பெறுகிறார். குருவுடைய பார்வையை பெறுகிறார். ஏற்கனவே 11ல் புதன் லாபத்தில் இருக்கிறார். இப்படி மாதக்கோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாரம் சந்திரன் வளர்வரையாக உங்கள் ராசிக்கு அமர்வார். அவ்வாறு உங்கள் ராசிக்கு அமர்வது அற்புதமான. செவ்வாய் மாலையிலிருந்து உங்கள் ராசியில் அமர்வார். உங்களோட ஜென்ம நட்சத்திரமும் வரும் அந்த நாட்களிலே. அதாவது உங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் வருகின்ற நாளாக இருக்கும். இப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க. உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் செயல் திறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். 7ல் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிற அற்புதமான அமைப்பு. ராசியும் பார்க்கிறார், ராசியாதிபதியும் பார்க்கிறார். இதில் மிக மிக சிறப்பாக பார்வை பரிவர்த்தனையும் இருக்குது. சனி குருவோடைய வீட்டை பார்க்குறோம், குரு சனி வீட்டை பார்க்குற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இப்படி உங்களுக்கு சாதகமான தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக நல்ல விஷயம். இதற்கு சனியோடி நட்சத்திர சஞ்சாரம் செய்வார். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக. பொருளாதார வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இந்த வாரத்தில் எந்தவித வீண் செலவுகளும் இருக்காது. மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை. பணம் வருகின்ற வழி நல்ல பல வகையில் இருக்கும். ஆகையால் இந்த வாரம் சேமிப்பும் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக உயர்வாக இருக்கும்.
உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, வேகமான முயற்சி, குருவுடைய ராசியை பார்க்கின்ற, செவ்வாய் ராசியை பார்க்கின்ற தைரியம், இதெல்லாம் யோகம். செவ்வாய் 11க்கு வந்தோன்னா குருமங்கல யோகம். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகள், புதிய முயற்சியில் வெற்றிகள், வேலையை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை அமையும். இவையெல்லாம் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. காரிய வெற்றி மிக விரைவாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். குடும்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம். 2ல் ராகு இருக்கிறனால கொஞ்சம் சஞ்சலம் மனதில் இருக்கும். ஏன்னா பண பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள்கிட்ட. இப்போ குரு தான் இப்போ தான் 7க்கு வந்திருக்கார். பண பிரச்சனை தீரும். பணம் இருந்தாலும் 2ல் வந்து கொஞ்சம் மனம் பணமே குடும்பம், பணமே வாழ்க்கை, பணமே மனம் என்று எப்படி ஆயிடுச்சு இந்த உலகம். ஆனாலும் அப்படிலாம் இல்லை. மகர ராசியில் கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். கர்மக்காரகன் சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு மிக உழைப்பை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். ஆகையால் சஞ்சலங்கள் வந்தாலும் அவற்றை சமாளிப்பீர்கள். அதுதான் உங்களுடைய பெரிய பலமே. இப்போ இந்த வாரம் மிக மிக சாதகமான குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஆரோக்கியம் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். நோய்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அடன் பிரச்சனையும் தீரக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் அமையும் இந்த வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி ஆலயம் சென்று தினந்தோறும் மகாலட்சுமி பாடல்களை கேளுங்கள். காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அது கேட்பது நல்லது. மகாலட்சுமி வித்மகி விஷ்ணு பத்னிஜ தீமகி தன்னோ அஷ்டலட்சுமி பிரசோதியார் என்று காயத்ரி மந்திரத்தை கூறுவது சிறப்பு. 15 முறை கூறுங்கள். மிக மிக நன்மையில் கொடுக்கும். சிறப்பு கவனம் என்று பார்த்தோம். மந்திரம் பீஜ மந்திரம் லட்சுமியுடைய பீஜ மந்திரம் தான். ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை 15 முறை கூறுங்கள். யோகங்கள் விரைவாக இருக்கும். குபேரலட்சுமி அருளை பரிபூர்ணமாக இருக்கும். லட்சுமி குபேரன் உங்கள் வீட்டிலேயே இருப்பார். நலம் பெருக வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரமாக இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு 6லே உச்சமாக இருந்து பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. குரு 6ல் இருக்கிறது யோகம் இல்லை தான். ஆனால் உங்களுக்கு அவர் குரு வந்து உங்கள் ராசிக்கு 6ல் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை மீன ராசியை பார்க்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது மிக பலம். அது உச்சம் பெற்று பார்க்கின்ற யோகம், உச்சம் பெற்று பார்க்கின்ற சிறப்பு அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயம். அது செவ்வாய் குரு போன்ற செவ்வாய் மகரத்தில் இருந்தாங்கன்னா நீ உச்சம் பெற்று 4ஆம் பார்வை மேஷத்தை பார்ப்போம். உங்களுக்கு குரு 6ல் உச்சம் பெற்று அவர் வந்து 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் சனியும் பாதிப்பை குறைப்பார். மேலும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய தனஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த குரு பார்க்கறது தனக்காரனே அவரை பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனியிலேயே வந்திருக்குமே, அதுவே உங்களை நிழலாக தொடர்ந்துட்டு இருக்குமே. ஏன்னா ராகு வேற ராசியில் இருக்காரே. கடனுக்கு வட்டி தான் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் கடன் அசலையும் அடைக்கக்கூடிய யோகம் வரும். காரணம் 10ல் புதன் இருக்கு. 10ல் புதன் இருக்குது. எப்பயுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கிறவர் 27ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். செவ்வாய் 10ல் இருந்தால் திக்பலம். 10ல் அவர் ஆட்சி பெறுவார். 10க்குரிய ஜீவனாதிபதி ஆட்சி பெற்று குருவோடைய பார்வையை பெறுகிறார். குருவோடைய பார்வையை பெறுகின்ற ஒரு யோகம் அமைகின்றது உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனவே தொழில் வியாபாரம் 27ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்கும். 27ஆம் தேதி பணம் வழி நிறைய தெரியும். முயற்சிகள் எடுப்பீர்கள். செயல்கள் வேகமாக இருக்கும், விவேகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார், தைரியத்தை கொடுப்பார். முயற்சி எடுக்கிறதுல பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 3க்குரியவரும் செவ்வாய் தான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மேஷம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் விருச்சிகம். 10ல் ஒரு ஆட்சியாக பெறுவதுனா திக்பலம் பெறுவது பலம். அந்த பலம் எப்படி வேலை செய்யும்? 3க்குரிய அந்த யோகத்தையும் வேலை செய்யும். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை, மன உறுதியை பெறுவீர்கள். மன உளைச்சல்லேருந்து வெளியே வருவீங்க, குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. இதெல்லாம் 27ஆம் தேதியிலேருந்து தான், செவ்வாய் பேச்சிலேருந்து தான்.
அப்படி உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அந்த பயிற்சி உங்களுக்கு 27ஆம் தேதி வருவது யோகத்தை தருகிறது. ஏன்னா தொழில் வியாபாரம் மேன்மை பெறும், வரவுகள் நன்மையாக இருக்கும், நினைப்பதை விட மேன்மையாகவே உங்களுக்கு வரவுகள் இருக்கும். நல்ல விஷயம். உத்தியோகம், சூரியன் நீச்சம், ஆனால் சூரியன் உங்களுக்கு ஜென்ம பகை, சனிக்கு ஜென்ம பகை. இங்கே 10ல் புதன் இருக்குது, நல்ல விஷயம். ஆகையால் தெளிவான முடிவுகள், செயல்களில் வேகம், அதே சமயம் விவேகம், வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. அப்போ யார் உங்களை திட்ட முடியும்? யார் உங்களை கேள்வி கேட்க முடியும்? உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ராகு குழப்பத்தை கொடுக்க வைப்பார். அடுத்தவங்க வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. 2ல் சனி இருக்கிறாரே, வக்ரமாக வார்த்தையில் டக்குன்னு விட்டுருவீங்க. அதுதான் இப்போ இருக்கான குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார், இப்போ தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும், செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சிகள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும், ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி அதற்குரிய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். குடும்பம் இப்போ கொஞ்சம் அமைதியை கொடுக்குங்க குடும்பத்தில். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு இல்லையா, குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் பொறுமை காட்டணும். ராகுவோடைய வேலையை அவர் காட்டுவார், போகக்காரகன். அந்த ஒன்று சொல்லிட்டேன், அந்த போகக்காரகன்ற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகுவோடைய வேலையே அதுதான், அவர் யாரையே பேராசைப்பட வைப்பார் ராகு. ஆகையால் இந்த வாரத்தை சதய நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமை காட்டணும், நிதானம் காட்டணும். மிக விரைவில் சதயத்துக்கு வர போகிறார் ராகு, அது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட போகிறேன், சதயத்தில் ராகு என்று. அது ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு விஷயம். எனவே இந்த வாரத்தை பொறுத்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அது குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் நன்மையான விஷயம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குரு 6ல் இருக்கிறது நன்மை தான். ஆரோக்கியத்தை எந்த விதத்திலும் பாதிப்புகள் எவையும் இல்லை. உற்சாகம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், நோய்கள் இருந்து அவற்றிலும் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள், மருத்துவர்கள் எடுப்படும், மருந்துகள் செயல்படும், உங்கள் நோய்கள் அகலும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்த்தால், இந்த வாரத்தை பொறுத்தவரை 8ல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அது நல்ல விஷயம் தான், 8ல் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நீச்சம், யோகத்துக்குரியவர், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி நீச்சம். ஆகிய மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் கேளுங்கள். பீஜ மந்திரம், சுக்கிரனோட பீஜம் ஓம் திராம் த்ரீம் திரௌம் சக சுக்ராய நமக யூடியூப்லேயே இருக்குது. அப்படி இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அந்த லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். ஓம் திராம் த்ரீம் திரௌம் சக சுக்ராய நமக்கு அற்புதமான பீஜ மந்திரம் 108 முறை, ஒரு 12 நிமிடம் தான் வரும், அதை கேளுங்க. மற்றும் சுக்கரனுடைய பீஜ மந்திரம் இப்போ கேட்க போனால் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக என்ற பீஜ மந்திரத்தை கூறுங்கள். மகாலட்சுமியின் அருளையும் லட்சுமி குபேரன் அருளையும் பரிபூர்ணமாக பெற்று நன்மைகளையும் வெற்றியிலையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளை, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான யோகம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த யோகம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஜென்மசனி இருக்குது, ஆனால் குரு பார்க்கிறார். அவருடைய வீடு, அவருடைய வீட்டில் இருள் கிரகம் சனி அமர்ந்தாலும் வெளிச்சத்தை கொடுப்பார் குரு பகவான். பொன்னன் குரு இப்போ உங்களுக்கு மனதில் இருக்க குழப்பம்லாம் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த வாரம் சந்திரன் மிக சிறப்பாக, 5க்குரிய சந்திரன் மிக சிறப்பாக வளர்பிறையாக வருகிறார். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவ்வாய் மாலையிலிருந்து புதன் வியாழன் குருவும் சந்திரன் ஒருவரையொரு பார்த்துக்கொள்வது மிக மிக யோகமான அமைப்பு, மிக மிக சிறப்பான யோகம். இந்த வாரம் செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் 8லேருந்து உங்களுக்கு 9க்கு வரார், ஆட்சி பெறார், குரு பார்க்குறார். அப்போ இந்த குரு பார்க்கின்ற அந்த யோகம், குரு செவ்வாயும் பார்ப்பார், சந்திரனையும் பார்ப்பார். அது ஒரு அற்புதமான நாள். அந்த புதன் வியாழன் உங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடக்காத ஒரு விஷயம் அன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். அன்றைய நாள் முயற்சி எடுங்கள். அதுக்கு நீங்கள் நிறைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதனால் ஒரு முக்கியமான ஒரு பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பதில் உங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னா அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள், ஒரு அடிங்க ஃபோன், அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சாதகமான ஒரு நாளாக அமையும்.
அந்த யோகமான நாள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை 8 சூரியன் இருக்கிறார். 8 சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 7 கிரகம் வந்தால் பாதிப்பு இல்லை. செவ்வாயோடு சூரியனோடு எதனா ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் சூரியன் உங்களுக்கு 6க்குரியவன். 6க்குரியவன் 8 இருக்கிறது விபரீத ராஜயோகம். 6க்குரிய 8லேயோ 12லேருந்து அதான் விபரீத ராஜயோகம். அது நல்லது தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகமான நாளுங்க, யோகமான வாரங்கள். தொழில் வியாபாரம் சஞ்சலங்கள் குறையும், பண வரவு நன்றாக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார், லாபம் வரும். லாபாதிபதியும் பார்க்குறார் சனியை, அதனால் லாபம் இந்த வாரம் நிறையவே இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. 6ல் கேது இருக்கிறனால கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எவையும் இல்லை. நன்மையும் யோகமும் அதிகமாகவே இருக்குது. பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்றவாறு எதிர்பார்த்ததை விட நிறைய இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் உங்களுக்கு. உத்தியோகம் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. சூரியன் 8ல் இருக்கார், இருந்தாலும் குரு பலமாக இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு யோகத்தை தரார். எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்வீர்கள். ராசிக்கு 9க்குரியவன் அவர் உங்களுக்கு 9 ஆட்சி பெற்று 10க்குரிய, உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு, அவரே 10க்குரியவர். அவர் செவ்வாயை பார்க்குற ஒரு வரையில் தர்ம கர்மாதிபதி யோகம். அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கும்போது மொத்தத்தில் நன்மையாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 2ல் பார்க்குறார். இப்போ கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஆனாலும் இந்த குரு பார்க்குற ஒரு அமைப்பு தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா எனக்குமே ஜென்மசனியில் பிற பிரச்சனைலாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய எதிரொலி குடும்பத்தில் இப்போ எதிரொலி சித்திரம் இருக்கும். ஜென்மசனிலாம் இருக்கிறதுலே அதிக பாதிப்பு ஏழரையிலே. அதுலேயே ஜென்ம நட்சத்திரத்தில் இப்போ பூரட்டாதியில் சஞ்சாரம் செய்ய, அப்போ பூரட்டாதியில் இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை. இது வரைக்கும் உத்திராடத்தில் இருந்த கொடுத்தாருன்னா இப்போ பூரட்டாதி. ஆனால் வக்ரமாக இருக்கார். அவர் கெட்டவன் கெடுற போது இன்னும் கொஞ்சம் நன்மையை தான் செய்வார். ஜென்மசனி வக்ரமாக இருக்கணும், பாதிப்பு இல்லை. குரு பார்க்குறார். இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. சூரியன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால செவ்வாயும் பார்க்குற 27ஆம் தேதி வரைக்கும். மற்றபடி குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. குழந்தைகளால் 5 குரு இருக்குது. மகிழ்ச்சி சந்தோஷம் யோகம். குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். அந்த செய்தி நல்ல செய்தி டாக்டரால் சொல்லப்படும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. குழந்தை புதிதாக திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்து 6க்குரிய 8ல் இருக்கிறனால பாதிப்பு இல்லை. அது விபரீத ராஜயோகம் தான். ஆகையில் உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துக்குரிய சிறப்பு நோய்கள் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். அதெல்லாம் நல்ல விஷயமாகவே இருக்குது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சூரியனுக்குன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் குரு ஓரையில் 6 மணிக்கு சூரிய உதயம். இப்போ சென்னைக்கு 6 மணிக்கு சூரிய உதயம். இப்போ அப்போ 6 மணி சூரியனா 11லேருந்து 12. அப்புறம் சிவன் கோயில் திறந்துருக்கும். விஷ்ணு ஆலயம் தான் அமைவாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் சிவாலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு ஓரையிலே குறிப்பாக மறந்து விடாதீர்கள். குரு ஓரையிலே அதை செய்யணும். 6 மணி சூரியன் இப்போ 11 12. மற்ற நாடுகள் அதாவது ஸ்ரீலங்கா, அதாவது சிங்கப்பூர், மலேசியாலாம் அந்த ஸ்ரீலங்காவுக்கு ஒரே டைம் தான் வரும். சிங்கப்பூர், மலேசியாலாம் டைம் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்ற நாடுகள் வித்தியாசப்படும். ஆனாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு எந்த குரு ஓரைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் நீங்கள் செய்வது நல்லது. மேலும் பீஜ மந்திரம் பார்க்கும்போது ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம், இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். குறிப்பாக 3 வரா மாதிரி 12 21 அப்படின்னு கூறுங்கள். அது உங்களோட விருப்பத்துக்கு 12 குறைந்தபட்சமாக சொல்லுங்கள். அதுக்கு 3 முறை சொல்லாதீங்க. 12 அதிகபட்சமாக ஒரு 21, அதுக்கு மேலே போகிறதும் நல்லதாக 30 39 அப்படின்ட்டு அது உங்கள் விருப்பம். ஆனால் நல்ல மந்திரம், அதை சொல்லுங்கள். அந்த பீஜ மந்திரத்தை நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2025 முதல் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக இந்த சாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.